தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஏப்ரல் 30 வியாழக்கிழமை சரியாக மதியம் 3 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். ஏப்ரல் 30 முதல் வடமேற்கு காற்றின் ஊடுருவலின் காரணமாக மழைப்பொழிவு தமிழகத்தின் வட உள்பகுதிகளாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டத்தின் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி பகுதிகளில் கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவோடு இணையும். இப்போ தமிழகத்தில் பெரும்பான்மை இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 30 தேதி கடந்து நமக்கு மழைப்பொழிவின் சூழல் என்பது உருவாகக்கூடும் என்று சொல்லியிருந்த அடிப்படையில் இன்றைக்கு பரவலாக ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒதுக்கி இந்த வெப்பச்சலன இடிமழையானது தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் இந்த மலைப்பகுதிகளில் சற்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மழைப்பொழிவு என்பது ஃபஸ்ட்டு தொடங்கும். இப்போது கல்ராயன் மலைப்பகுதிகளில் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு அப்படியே சேலத்தின் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு, ஆந்திர எல்லையோர பகுதிகள், அதாவது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் சொல்லியிருந்தோம். கர்நாடக எல்லையோரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈரோடுக்கு வடமேற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில், நீலகிரி அந்த மாவட்டத்தின் உதகமண்டலம் பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். அதே வேளையில் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு, இப்படி மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு. இன்றைக்கு மழைப்பொழிவானது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதியிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் வந்து உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு கடலோரம் வரைக்கும் இன்றைக்கு எட்டி பிடிக்கும் வகையில் அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இன்றைக்கான வானிலை சூழலாக தான் இந்த வானிலை அமைப்பை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வடமேற்கு காற்றின் ஊடுருவலின் காரணமாக இப்போ இந்த மழைப்பொழிவு என்பது வடமேற்கு வருகை காற்று, இந்த காற்றின் காரணமாக தான் நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காற்று வருகையின் தான் நமக்கு வந்து வெப்பம் வந்து இன்றைக்கு கூடுதலாக வெப்பம் வந்து சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே வேளையில் தெற்கு காற்றின் ஊடுருவலும் வந்து கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தால் தென் மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி இருவேறு காற்று வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் பார்த்திங்கன்னா வெப்பம் நீராவியை சுமந்து வரக்கூடிய அந்த காற்று, அதேமாதிரி வடமேற்கிலிருந்து வர்றது பார்த்திங்கன்னா தரைவழி காற்றாக அங்கிருந்து கிடைக்கப்பெறுகின்ற வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மேலெழுந்து வரக்கூடிய அந்த காற்றும் பார்த்திங்கன்னா இப்படி இருவேறு இந்த வெப்பத்தை கொண்டு வரக்கூடிய காற்று தமிழகத்தின் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அந்த அசௌகரியத்தை தான் இப்போ வந்து நம்ம வந்து வெப்பமாக உஷ்ணமாக இப்படி சில மணி நேரங்கள் நீடித்தாலும் மதிய மாலை இரவு இடிமழையாக தமிழகத்திற்கு ஆங்காங்கே மாலை இரவு இடிமழையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 30 காலகட்டங்களில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா 29 காலகட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் தென் மாவட்டத்தின் பகுதிகளாக இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சியை ஒட்டிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, இன்னும் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அந்த மழை அளவை பார்க்கும்பொழுது நமக்கு அதிகபட்சமாக கன்னியாகுமரியின் திருப்பரப்பு பகுதிகளில் 65 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதிகளில் 7 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை, 6-7 சென்டிமீட்டர் தான். சின்ன கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு. திருநெல்வேலி மாவட்டத்தின் காக்காட்சி பகுதிகள், அடுத்தபடியாக கன்னியாகுமரியின் பாலமூர், அடையாமடை, கன்னியாகுமரியின் பகுதிகளில் இன்னும் பிற பகுதிகளில் மழைப்பொழிவு. இப்படி கோவை மாவட்டத்தின் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளாக இருந்தாலும் சரி, இப்படி ஆங்காங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு. இன்றைக்கான மழைப்பொழிவு என்பது தற்பொழுது பதிவாக இருக்கக்கூடிய தென் உள்பகுதிகளில் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்திற்கு தெற்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவாக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்மளால் பார்க்க முடிகிறது. மதுரைக்கு வடக்கே திண்டுக்கல் இடைப்பட்ட அந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் பார்த்திங்கன்னா இப்போது அந்த அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது செட்டிக்குறிச்சி பகுதிகள், கடம்பூர், இந்த கயத்தாறு, இப்படி இந்த ஜோன்ஸில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒரு இடங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு. அப்படியே கோவில்பட்டி சுற்றுவட்டத்தில் கனமழையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், துலுக்கங்குறிச்சின்ற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திண்டுக்கல் சுற்றுவட்டாரத்தின் பகுதிகளிலும் இன்றைக்கு ஒரு இடங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக கொடுக்கக்கூடிய அதே ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போது உள் மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்னு பார்க்கும்பொழுது நமக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு திருப்பதி மலைப்பகுதிகளிலும் சில இடங்கள் மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கு பார்த்திங்களா. அந்த மழைப்பொழிவு எந்த அளவுக்கு கிழக்கு காற்று ஸ்லோவாக வருதோ அந்த காற்று அப்படியே தெற்கு நோக்கி தள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்பொழுது நமக்கு வட கடலோரம் வரைக்கும் முன்னேறி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று நம்ம இன்றைக்கான வானிலை காரணிகளை பொறுத்து பார்க்கும்பொழுது அது கடலோரம் வந்து நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பாக மத்திய கடலோர பகுதிகளுக்கும் ஆங்காங்கே கடலூர், கள்ளக்குறிச்சி, இப்படி உள்பகுதிகள் பெரம்பலூருக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது எட்டி பிடித்து ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். அதே வேளையில் வட கடலோரத்திற்கும் ஓரிரு இடங்களில் எட்டி பிடித்து மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி அடுத்தடுத்த நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த காற்று சுழற்சி கர்நாடக வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் நகர்வை பொறுத்து தான் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது எந்தளவுக்கு வடமேற்கு காற்றை உள்ளீடாக தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதோ அப்போ மழைப்பொழிவு தீவிரமாக ஒரு இடங்களில் பதிவாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே வேளையில் வெப்பம் என்பதும் கடுமையாக சில இடங்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பின் காரணமாக அசௌகரியமும் ஏற்படலாம். கண்டிப்பாக 40-41 டிகிரி செல்சியஸ் தென் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வட உள் மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் இப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மதிய வேளையில் அந்த சில இடங்களில் அந்த வெப்பத்தை தணிக்கும் வகையில் நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக அமையும். இப்படி 1, 2, 3, 4 காலகட்டங்களிலும் தொடர்ந்து 5, 6 இன்னும் அப்படி 15 காலகட்டங்கள் வரைக்குமே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே
ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவின் ஏற்படுத்தும் சாதக சூழ்நிலை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நம்மளுக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பமும் இருந்தாலும் மழை விடிமழை என்பது இன்றைக்கு நேற்றைக்கு இதற்கு முந்தைய காலகட்டங்கள் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி தொடங்கின அந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது இன்னும் பிற பகுதிகளும் தமிழ்நாட்டின் பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். டெல்டாவிற்கும் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு என்பது கூடுதலாக ஏற்படுத்தும் வாய்ப்பாக அமையும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா வானிலையில் எந்த ஒரு மாற்றங்களும் நம்ம கொடுத்துருக்க அறிக்கையின்படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படலை. இனி வரக்கூடிய நாட்கள்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி அமையும். இப்போது மழைப்பொழிவு என்பது கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது கண்டிப்பாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே உங்கள் பகுதிக்கும் வரும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பாக வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.